ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயலம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே எப்படி கிரேப் வைன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஆல்கஹால் இல்லாமல். கிரேப் வைனை பார்த்திங்கன்னா அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற நல்லது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ், கேன்சர், ஸ்ட்ரோக், கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும், நம்மளோட போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்ம டென்டல் ஹெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ நல்லது இருக்கும் பட்சத்தில் அதை செய்கிறது கஷ்டம் தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக அதுதான் இல்லை. இதை நம்ம வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணலாம், அதுவும் வெறும் 3 நாளில். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கிலோ கிரேப்ஸ், 1/2 கிலோ சுகர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 துண்டு பட்டை, கடைசியாக 4 கிராம்பு. இப்போ அதை செய்கிறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணணும். தண்ணியில் நம்ம கிரேப்ஸை போடணும். அதில் நம்ம சுகரை சேர்க்கணும். அதில் நம்ம வச்சிருக்கிற பட்டையையும் கிராம்பையும் சேர்க்கணும். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை லூக் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விட்டுறணும். கிரேப்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சு அதை ஆற வைக்கணும். கிரேப்ஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். கிரேப்ஸை ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தா அது நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும், அப்படின்னா அது ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணோம்ல கிரேப்ஸ் சுகர் மிக்ஸ்சர், அது கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்ஸ்சரை எடுத்து ஒரு ஜாரில் ஃபுல்லாக ஊற்றி வைக்கணும். ஜாரை ஃபுல்லாக நிரப்பினதுக்கப்புறமா அந்த ஜாரை துணியால் டைட்டாக மூடி ஒரு ஷெல்ஃபில் வச்சுக்கணும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே. இப்போ நம்ம வைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் கிரேப்ஸ் எப்படி மேலே மதக்குதுன்னு. இப்போ இதை பழையபடி ஷெல்ஃபில் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் பார்க்கலாம். இன்றைக்கி செகண்ட் டே. இப்போ இதை ஒரு ஸ்பூனால் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பழையபடி இதை அந்த ஷெல்ஃப்லேயே மூடி வச்சுருவோம். இன்றைக்கி தேர்ட் டே. இன்றைக்கி நம்ம வைனை ஃபில்டர் பண்ணணும், அப்போ தான் அதை குடிக்க முடியும். ஃபில்டர் பண்ண ஒரு துணியில் நம்ம வைனை ஊற்றி அப்புறமா அந்த துணியில் இருந்து அந்த வைனை நல்லா புழிஞ்சு எடுக்கணும். பாருங்கள் நம்ம வைன் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ இதை ஒரு கப்பில் ஊற்றி நம்ம குடிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பதிவுகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.